வழிபாட்டு முறைகள் என்று சொன்னால் அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, அதையே நம்ம ஏற்றுக்கொள்ளல. நீங்க சொன்னா நான் கேட்கணுமா? தௌஹீத் ஜமாத் பள்ளியில தொழக்கூடியவனா நான் இருந்தேன்னா நபி வழியில தொழணுமா? உங்க கூட நான் இணைந்து விட்டேன் என்று சொன்னால் நான் நபி வழியை ஃபாலோ பண்ணணுமா? உங்களோடு இணைந்து விட்டால் நான் நபி வழி தான் திருமணம் செய்ய வேண்டுமா? உங்களோடு நான் பழகி விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய எல்லா வழிபாடுகளும் நபி வழியில் அமைத்துக் கொள்ள வேண்டுமா? கேள்வி கேட்போம். நான் என்ன அங்க நடக்குது என்று சொன்னால், அரினா மனாசிக்கனா, நீ எங்களுக்கு காட்டு, எப்படி வழிபட வேண்டும், வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும், இபாதத் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ எங்களுக்கு சொல்லிக் கொடு என்று இறைவனிடத்தில் முன்வைத்தார். என்ன நிலைமை? நம்ம தொழுறோம் இல்லைங்க, இது நம்ம வாப்பா கண்டுபிடிச்ச மார்க்கமே கிடையாது. நம்ம நினைக்கிறது என்னன்னா, அம்மா வாப்பா சொன்னது, சமுதாயம் சொல்றது, முன்னாடி தலைமுறை சொன்னது, முன்னோர்கள் சொன்னது, நம்முடைய மூதாதையர்கள் சொன்னது, வழி வழியாக வந்தது, வாழையடி வாழையாக வந்தது, இப்படின்ற மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. இந்த மார்க்கம் என்பது நம்முடைய முன்னோர்களுக்கு சொந்தமானது அல்ல, நம்ம வாப்பா அம்மா கூடியது அல்ல. இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்றான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ். இந்த மார்க்கம் அல்லாஹ் கூடியது, அல்லாஹ்வுடைய மார்க்கம். இதுல ஒரு காரியம் இருக்குது, இதுல ஒரு வணக்க வழிபாடு இருக்கிறது என்று சொன்னா முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான், நமக்கு இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பின் கீழே 10 மாத கால பிரச்சாரங்களை நாம் செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த மாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் குறித்து, உத்தம தூதர் இப்ராஹிம் நபியின் உன்னத பிரார்த்தனைகள் என்ற தலைப்பின் கீழ் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அனைத்து விஷயங்களிலும் முன்மாதிரி இருக்கின்றது என்ற அந்த அடிப்படையிலே, தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்டதை தவிர்த்து என்ற அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி தருகின்றார். இது கால இப்ராஹிம் செய்த அந்த பிரார்த்தனையை நீங்கள் நினைவுபடுத்துங்கள். ரப்பி ஜல் ஹாதல் பலத ஆமினோ, இந்த நகரத்தை, இந்த இடத்தை நீ பாதுகாப்பளிப்பதாக ஆக்கிவை. வஜ்னுபினி வபனிய, என்னையும் என் வழித்தோன்றல்களையும் அந்நகுதல் அஸ்னாம், சிலை வணக்க வழிபாட்டிலிருந்து பாதுகாத்து விடு என்று தன்னுடைய இறைவனிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகின்றார். எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? ஏகத்துவத்தின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சிலை வணக்க வழிபாடை ரொம்ப வேகமாக எதிர்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் இருந்த அந்த ஊரிலே, அவருடைய காலத்தில் சிலை வழிபாட்டிலே மூழ்கி கிடந்த அந்த மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்திய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை, சிலைகளுக்கு எந்த ஆற்றலும் இல்லை, அவைகள் பேசாது, அவைகள் கேட்காது, அதற்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை கூட நீக்குவதற்கு திராணி இல்லாதவற்றை நீங்கள் ஏன் வணங்குகின்றீர்கள் என்று பிரச்சாரம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நேரத்திலே ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் திருவிழாவுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் சின்ன சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு பெரிய சிலைகளுடைய கையிலே கோடாலி இருந்தது. அப்பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் சமிகினா ஃபத்தன், நாங்கள் ஒரு இளைஞருடைய செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர் பெயர் இப்ராஹிம், அவர் தான் இந்த சிலைகளை குறித்து விமர்சனம் செய்து கொண்டிருந்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார். அவர் தன்னுடைய தந்தையிடத்திலே சொன்னார், இது காலலி அபிஹி, அவர் தன்னுடைய தந்தையிடத்தில் சொல்கின்றார், யா அபத்தி லிமா தஅபுது, ஏன் இந்த சிலைகளை நீங்கள் வணங்குகிறீர்கள்? தன்னுடைய தந்தை இடத்துல போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மாலா யஸ்மஉ, நீங்கள் வணங்கக்கூடிய அந்த கடவுள்கள் கேட்கக்கூடிய ஆற்றல் உள்ளதா? இவை கிட்ட போய் அது வேணும் இது வேணும், என்ன அப்படி செய் இப்படி செய்ய என்று நீங்கள் அந்த கடவுளிடத்தில் முறையிடுகிறீர்களே, மாலா யஸ்மஉ, அது எதையா கேட்குமா? கேட்கக்கூடிய ஆற்றல் அந்த சிலைகளுக்கு இருக்கிறதா? வலா யுப்சிரு, எதையாவது பார்க்கக்கூடிய ஆற்றல் அந்த சிலைகளுக்கு இருக்கிறதா? வலா யுக்னி அன்க செய்யா, ஏதாவது ஒரு தீமை அந்த கடவுள்களுக்கு வந்தால் அதை தடுக்கக்கூடிய ஆற்றலாவது அந்த சிலைகளுக்கு இருக்கிறதா என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வழிபாட்டுக்கு எதிரான அறிவுபூர்வமான வாதங்களை வைத்தவர்கள். இந்த பிரார்த்தனையை கொஞ்சம் யோசித்து அதனுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
சிலை வழிபாட்டை எதிர்த்தவர், சிலை வழிபாட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர், சிலை வழிபாட்டுக்கு எதிராக அறிவுபூர்வமான கருத்துக்களை முன்வைத்தவர், சிலை வழிபாட்டுக்காக தன்னுடைய தந்தை எதிர்த்தார், ஊரை எதிர்த்தார், உலகத்தை எதிர்த்தார். சிலை வழிபாடு கூடாது என்பதில் உறுதியாக நின்றார். அதற்காக அவர் கொலை செய்யப்படக்கூடிய நிலை வருகின்ற போது கூட அதற்கும் தயாராக இருந்தார். என் உயிர் போனாலும் இந்த சிலைகளை நான் வணங்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்நபுதுல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் இந்த சிலை வழிபாட்டிலிருந்து இறைவா பாதுகாத்து விடு என்று அந்த கோரிக்கை தன்னுடைய இறைவனிடத்தில் வைத்தார்கள் என்ற அந்த ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ இதை கவனிக்க நம்ம தவறிவிடக்கூடாது. நம்ம இதை கேட்டுக்கிறோமா? நம்ம கிட்ட எப்போவாவது இந்த மாதிரி நிலை வருகிறதா? வராது. ஏன்? நம்ம தௌஹீதில் இருக்கிறோம், தௌஹீதில் வளர்றோம், தௌஹீத் கொள்கையை பின்பற்றுறோம். தர்கா வழிபாட்டில் இருந்த காலங்கள்ல அது எல்லாம் எதிர்த்து, அது எல்லாம் புரியாம இருந்தெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம தௌஹீதுக்கு வந்துட்டோம். தௌஹீதில் இருக்கக்கூடிய நாமே இதை கேட்கணும். நான் தௌஹீது, என்னுடைய பிள்ளைகள் தௌஹீது, என் குடும்பம் தௌஹீது, நான் இதை கேட்க வேண்டுமா என்ற நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனா யார் கேட்டது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னா, தௌஹீதுக்கெல்லாம் அவர் தான் தந்தையாக இருந்தவர், ஏகத்துவத்தை உறுதியாக போதித்தவர். அவருடைய அந்த வரலாறுகள், அவருடைய அந்த போதனைகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு ஆச்சரியமான ஒரு பிரச்சாரத்திற்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க கேட்கிறாங்க, இறைவா இந்த ஊரை நல்ல ஒரு பரக்கத்துள்ள ஒரு அபிவிருத்தி உள்ள ஒரு ஊராக்கு, என்னையே என்னுடைய சந்ததிகளையும் சிலை வழிபாட்டில் கொண்டு போய் சேர்க்கிறாத. அவ்வளவு ஒரு மோசமான விளைவுகளை அந்த சிலை வழிபாடு ஏற்படுத்திவிடும், இணை கற்பித்தல் என்ற அந்த தன்மை ஏற்படுத்திவிடும் என்பதை உணர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார். இன்னைக்கு நம்ம கண்கூடாக பலரை பார்க்கிறோம். தௌஹீதை பேசியவர்கள், தௌஹீதை முழக்கமிட்டவர்கள், தௌஹீதுக்காக தியாகம் செய்தவர்கள், தௌஹீதுக்காக களத்திற்கு வந்தவர்கள் இந்த தர்கா வழிபாடிலே போய் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண் முன்னால் பார்க்கிறோம். நான் தௌஹீது, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் தௌஹீது, என்னுடைய குடும்பத்தார் உறவினர்கள் எல்லாம் தௌஹீதாக மாறிவிட்ட இந்த நிலையில் நானே இதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் உள்ள நமக்கு கண் முன்னால் இருக்கக்கூடிய சான்றுகள். தௌஹீதை பேசினவங்க தர்கா வழிபாட்டில் போய் நிற்கிறாங்க. தௌஹீதை பேசியவர்கள் இன்று பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு இன்று சிலை வழிபாட்டிற்கு ஆதரவாக பேசக்கூடிய நிலைகளை இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தௌஹீதை பேசியவர்கள் எங்களுக்கு அரசியலிலே எங்களுக்கு அதிகாரம் என்பது தான் இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பை பெற்றுத்தர முடியும் என்று காலங்களில் தௌஹீதை பேசியவர்கள் இன்று சிலை வழிபாட்டிலே போய் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் அழகிய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீதை பேசினார்கள், தௌஹீதை போதித்தார்கள், தௌஹீதுக்காக வாழ்ந்தார்கள். தௌஹீதை முறியடிக்கக்கூடிய கொள்கைகள் எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் மக்களுக்கு உணர்த்தினார்கள். நீங்கள் வணங்கக்கூடிய இந்த கடவுள்களுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, அது பேசாது, கேட்காது, எந்த தீமை வந்தாலும் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த கடவுள்களுக்கு இல்லை என்பதை சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவனிடத்திலே கேட்டார்கள், என்ன அந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்து விடாதே இறைவா என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையிலே நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இன்னொரு பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க, இறைவா எங்களை முஸ்லிம்களாக வாழச் செய், வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க, எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் முஸ்லிம்களாக நீ ஆக்கி வை, அரினா மனாசிக்கனா, எங்களுக்கான வணக்க வழிபாடுகளை நீ எங்களுக்கு காட்டிக் கொடு, பத்து பலைனா எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு, இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், நீதான் மன்னிக்கக்கூடியவனாக நிகரில்லாத அன்பாளனாக இருக்கிறாய் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறார். எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னார், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க, இறைவா எங்களை உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, கட்டுப்படக்கூடிய முஸ்லிம்களாக நீ ஆக்கி வை. இது நம்ம நாள் கேட்டிருப்போம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆன்னு கூட படிச்சிருப்போம். அவங்க கேட்ட அந்த வார்த்தை இருக்கு தெரியுமா, என்ன உனக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லீமாக ஆக்கி வைன்னு கேட்டாங்கல்ல. இது யார் கேட்டது? கட்டுப்படுதலுக்கு இந்த உலகத்தில் நம்ம பாடம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், கட்டுப்படுதலுக்கு நம்ம இந்த உலகத்தில் உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல்ல நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போயிருக்கோம். எந்த வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னாலும் மறுத்து பேச மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம்ல, காலையில எம்ப தொழல,
நேத்தெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சேன், நான் தூங்க எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? என்னுடைய காலையுடைய பஜரை கேட்கிறியே, நான் ஏன் தொழுவலன்றதுக்கு 1000 காரணம் சொல்லுவோம். ஏன் திருமணத்தை நபி வழியில் முடிக்கவில்லை, அதுக்கு ஒரு 100 காரணம் எப்படியாவது ரெடி பண்ணிடுவோம். ஏன்பா வியாபாரம் இப்படி பண்றீங்க, அதுக்கு காரணம் இருக்குங்க. நீ உங்களுக்கு உலகம் தெரியாம வளர்றீங்க அப்படின்னு சொல்லி காரணங்களை, ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் காரணங்களை சொல்லிக் கொண்டே இருப்போம். இந்த கட்டுப்பாடு என்ற அந்த தன்மையிலே உச்சத்தில் இருந்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இறைவன் எதை சொன்னாலும் அதுக்கு மாற்று கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி அதிலே நிற்கக்கூடியவர்களாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாங்கன்றதை நம்ம பார்க்கணும். எதுக்கு இந்த கட்டுப்படுதலுடைய இந்த முக்கியத்துவம் அதெல்லாம் நம்ம உணர மறுக்கிறோமான்னு தெரியல. ஏன்னா நம்மகிட்ட வரவே மாட்டேங்குது. அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னார், அதற்கு மேல சமுதாயமும் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நடைமுறைகள் மேல நிற்குது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல நிற்குது. கட்டுப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு எப்படி சொல்கிறது? கட்டுப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் கேட்டாங்க. கேட்கிறேன், எல்லா முஸ்லிம்களும் ஹஜ்ஜிக்கு போறோம், உம்ரா செய்ய போறோம். சை என்று சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு காட்டி தந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி எல்லாருமே சை செய்யணும். சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியிலே ஓடக்கூடிய தொங்கோட்டம் ஓடுவது. ஏன் ஓடுறோம்? அதை என்ன காரணத்துக்காக ஓடுறோம்? அன்னைக்கு ஒருத்தர் ஓடினாங்க, அன்னைக்கு அவங்க ஓடினது ஓகே. இன்னைக்கு கோடான கோடி முஸ்லிம்கள் ஏன் ஓடணும்? நீங்க தண்ணி இல்லையாங்க, இன்னைக்கு உணவு இல்லையா, அங்க பாதுகாப்பு இல்லையா, என்ன தேவை? ஏன் ஓடுறையும்? ஓடுவதற்கு பின்னாடி உள்ள நோக்கம் என்ன, காரணம் என்ன? சை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அந்த நேரத்தில் நினைக்க வேண்டியது என்னன்னா, கட்டுப்படக்கூடிய தன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்து அதை பார்த்தா, அதை உணர்த்தத்துக்கு தான் நமக்கு ஓடுறலங்க. இதேத்தான் அவங்க மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்தது. போறாங்க, ஒரு பாலைவனம் விடுறாங்க. கணவன் அந்த மனைவியும் குழந்தை விடணுன்றது அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படுவாங்க, மாறு செய்ய மாட்டாங்க, எல்லாம் ஓகே. போய் விட்டுட்டு வராங்க, ஒரு பேச்சு கிடையாது, விட்டுட்டு கம்முன்னு வராங்க. அவன் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறதுக்கு பதில் இல்லை. அல்லாஹ்வோட சொன்னா விட்டாச்சு. அன்புக்குரிய மனைவி தான், பாசத்துக்குரிய பிள்ளை தான், நீண்ட நெடிய நாட்கள் கழித்து பிறந்த பிள்ளை தான், வாழ வேண்டும் என்ற ஆசை தான், கூட இருக்கணும்ன்ற எண்ணம் தான். அல்லாஹ் விட சொல்லிட்டானே, அதுக்கு மாற்றம் இல்லை. கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. பதில் கேட்குறாங்க, பதில் சொல்லலை. என்னங்க விட்டுட்டு போறீங்க? ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, ஆள் இல்லை, ஆள் நடமாட்டம் இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஒரு புல் பூண்டு கூட இல்லாத ஒரு நிலம், ஒரு பாலைவனம், இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்களேன்னு கேட்குறாங்க. பதில் இல்லை, முழு போறாங்க. அல்லாஹ்வோட சொன்னா விட்டாச்சு, போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவன் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வோட சொன்னானா? அப்போதான் அவங்க சொல்றாங்க, நாம ஆமா. அப்போ அல்லாஹ்வோட சொன்னா கட்டுப்படுறதுல கரெக்டாக இருப்பார்ல, அதில் எப்படி மாறு செய்வாரு? சரி நீங்க போங்க, யாரு எங்களை கூட சொன்னா அவன் எங்களை பார்த்துக்குவான். அந்த தன்மை எங்க வருது? அவனுடைய மனைவிடத்துல வருது. கட்டுப்பட்டு நீங்க அல்லாஹ் விட சொன்னான் என்று சொன்னால் நீங்கள் மாறு செய்ய மாட்டீங்க, விட்டுட்டு போங்க. நீங்கள் யார் எங்களை விட சொன்னானோ அவன் எங்களை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜம்ஜம் என்று சொல்லக்கூடிய நீரூற்றை அல்லாஹ் அங்கே ஏற்படுத்தினார். மக்கள் எல்லாம் அங்கே வந்து கூடினார்கள். அது ஒரு பெரிய நகரமாக மாறுகிறது. அந்த இடத்துடைய ஆட்சி பொறுப்பை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ் கொடுத்தான். இது ஒரு பெரிய வரலாறு. இதுக்காகத்தான் நம்ம செய்கிறோம், இதுக்காக தான் நம்ம ஓடுறோம். குர்பானி கொடுக்குறோம்ல ஹஜ்ஜி பெருநாள்ல. இதுக்கு பின்னாடி எல்லாருக்குமே தெரியும், தன்னுடைய மகனை அறுக்க போனார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறுக்கக்கூடாது என்று தடை விதித்தார். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு பலிப்பிராணியை கொடுத்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பவத்தை அல்லாஹ் எப்படி தெரியுமா குர்ஆன்ல சொல்றான்? தன்னுடைய மகனிடத்தில் அவர் சொல்கிறார், அல்லாஹ் எனக்கு வஹி அறிவிச்சான், அதுல நான் மாறு செய்ய முடியாது, நான் அறுக்கணும், உன்னை அறுப்பதற்கு எனக்கு வஹி வந்திருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய மகனிடத்தில் சொல்கிறார்கள். மகன் சொல்றாங்க, செய்யுங்க, நான் பொறுமையா இருப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைகளை போய் பச்சை குழந்தையா விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களும் ரொம்ப நாள் தொடர்புல இல்லை. தன்னுடைய தந்தையுடைய அரவணைப்பு இல்லாமல் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தாங்க. அந்த வளர்ந்த அந்த பருவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வளர்ந்த பருவம் அடைகின்ற போது வருகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உன்னை நான் இறைவனுக்காக அறுக்கக்கூடிய ஒரு வகி எனக்கு இருக்கிறது, இறை செய்தி இருக்கிறது, அறுப்புக்கு போகிறேன் என்றால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தயாரா இருந்தாங்க. எந்த அளவுக்கு தயாரா இருந்தாங்கன்னா, கத்தியை எடுக்கிற வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனசு மாறல, அறுக்கத்தான் போறேன், இது அல்லாஹ் எடுக்கிட்ட கட்டளை, அதுல எந்த மாறும் கிடையாது. கீழே கிடந்திருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப்படுகின்ற வரைக்கும் பொறுமையாக இருந்தாங்க.
தயாரா இருக்கிறாங்க. அதுக்கு எப்படி கட்டுப்படுத்து தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிவிட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டு விட்டான் என்று சொன்னால் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் நீங்க அப்படி அறுக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு பலிப்பிராணியை அதுக்கு பகரமாக ஆக்கணும் என்றதை நமக்கு திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித்தரோம். இங்க என்ன நிலைமை? எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி தெரியும். அவங்க எதுக்கு இவ்வளோ பட்டாங்க, இவ்வளோ கட்டுப்பட்டு நடந்தாங்க. எதை சொன்னாலும் கால அஸ்லம்தில் ரப்பில் ஆலமீன், என்னுடைய ரப்பு எதை சொன்னாலும் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை என்ற அந்த ஸ்டாண்டில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும். ஏன் நாம நிற்கல? ஏன் அந்த கருத்து நமக்கு வர மாட்டேங்குது? வழிபாட்டு முறைகள் என்று சொன்னால் அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, அதையே நம்ம ஏற்றுக்கொள்ளல. நீங்க சொன்னா நான் கேட்கணுமா? தௌஹீத் ஜமாத் பள்ளியில தொழக்கூடியவனா நான் இருந்தேன்னா நபி வழியில தொழணுமா? உங்க கூட நான் இணைந்து விட்டேன் என்று சொன்னால் நான் நபி வழியை ஃபாலோ பண்ணணுமா? உங்களோடு இணைந்து விட்டால் நான் நபி வழி தான் திருமணம் செய்ய வேண்டுமா? உங்களோடு நான் பழகி விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய எல்லா வழிபாடுகளும் நபி வழியில் அமைத்துக் கொள்ள வேண்டுமா? கேள்வி கேட்போம். நான் என்ன அங்க நடக்குது என்று சொன்னால், அரினா மனாசிக்கனா, நீ எங்களுக்கு காட்டு, எப்படி வழிபட வேண்டும், வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும், இபாதத் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ எங்களுக்கு சொல்லிக் கொடு என்று இறைவனிடத்தில் முன்வைத்தார். இங்க என்ன நிலைமை? இது நம்ம தொழுறோம் இல்லைங்க, இது நம்ம வாப்பா கண்டுபிடிச்ச மார்க்கமே கிடையாது. நம்ம நினைக்கிறது என்னன்னா, அம்மா வாப்பா சொன்னது, சமுதாயம் சொல்றது, முன்னாடி தலைமுறை சொன்னது, முன்னோர்கள் சொன்னது, நம்முடைய மூதாதையர்கள் சொன்னது, வழி வழியாக வந்தது, வாழையடி வாழையாக வந்தது, இப்படின்ற மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. இந்த மார்க்கம் என்பது நம்முடைய முன்னோர்களுக்கு சொந்தமானது அல்ல, நம்ம வாப்பா அம்மா கூடியது அல்ல. இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்றான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய மார்க்கம். இதுல ஒரு காரியம் இருக்குது, இதுல ஒரு வணக்க வழிபாடு இருக்கிறது என்று சொன்னால் முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான், நமக்கு இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நிறைய அமல் செய்யறோங்க, கட்டுப்படத்தன்மை இல்லை. தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், நிறைய நோன்பு வைக்கிறேன், ராத்திரி எல்லாம் நின்று தொழுகிறேன், நிறைய வணக்க வழிபாடு செய்யறேன், நிறைய செய்யறேன், வழிபாடு அதிகம், ஆனா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை ஓர எடுத்து வச்சிருவேன், நிறைய தொழுகிறோம். இன்னொருத்தர் இருக்கார், அவர் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் வணக்க வழிபாடை நிறைவேற்றுறார், கம்மியாக குறைவாக நிறைவேற்றுறார். யாருக்கு அல்லாவிடத்துல சிறப்பு இருக்கிறது, யாருக்கு அல்லாவிடத்துல கூலி கிடைக்கும்? நிறைய செஞ்சாரு, தொழுது என்னதானே, என்னதானே வணக்க வழிபாடு நிறைவேற்றினாரு, எல்லாம் எனக்காக செஞ்சதானே, நல்லா ஏத்துக்குவானா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் காட்டி தராத அமலை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, நான் காட்டி தராத அமலை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் லைசா அலைஹி அம்ருனா ஃபஹுவரத்துன், அல்லாஹ் தூக்கி வீசிடுவான். எவ்வளவுனா தொழு, எவ்வளவுனா நோன்பு, எவ்வளவு வணக்க வழிபாடுகள்னா ஈடுபட்டுக்கொள். அல்லாஹ்வுடைய ஆர்டர் அதில் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆர்டர் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க விருப்பத்துக்கெல்லாம் பேசலைங்க, அவங்க சொந்த கருத்தை சொல்ல வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொந்த கருத்தை சொன்னாங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்ற, வமா யன்திகு அனில் ஹவா, அவர் தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் பேசவில்லை, இன்குவ இல்லா வஹியின் யூஹா, அவர் பேசிய எல்லா வார்த்தைகளும் எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹ்வுடைய வஹி அடிப்படையில், அல்லாஹ் சொன்னதுக்காக தான் செஞ்சாங்க. நம்ம கிட்ட சொன்ன எல்லாமே நேரா அங்கிருந்து வஹி வாங்கி அது மூலமா சொன்னதுதான், அவங்க இஷ்டம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பம் கிடையாது, அவங்களுடைய விருப்பத்தின் பிரகாரமே இந்த மார்க்கத்தை வளைக்க முடியாது, உருவாக்க முடியாது. ரப்புல் ஆலமீன் வஹியின் அடிப்படையில் தான் இந்த மார்க்கத்தை கட்டி எழுப்பி வைத்திருக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்க பேசுறதெல்லாம் ஓகே, இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கட்டும், இதெல்லாம் ஹதீஸ்ல இருக்கட்டும், நாங்க எப்படியோ அப்படித்தான் வாழ்வோம் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படுதல அழகிய ஒரு முன்மாதிரியாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், நான் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்க வேண்டும், என்னுடைய சந்ததி என்னுடைய வழித்தோன்றல் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக அந்த சமூகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். அடுத்த ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பி ஜல்னி முக்கிம சலாத்தி வமின் துர்ரியத்தி, இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய இந்த சந்ததியும் உன்னை வணங்கக்கூடியவர்களாக, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஆக்கிவை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பிரார்த்தனைகளோட விஷயம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல அங்கங்க அல்லாஹ் சொல்றான், எல்லாமே ரொம்ப முக்கியமான ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அந்த செய்திகள் எல்லாம் சொல்லித்தரான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர மாதிரி பல இறை தூதர்களும் வருது, நல்லடியார்கள் கேட்கக்கூடியதும் வருது, எப்படி துவா கேட்க வேண்டும் என்பதையும் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்கள்ல சொல்லித்தரான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த பிரார்த்தனையை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஆக்கிவை. யோசிச்சு பாருங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க, தொழுகை கடமையாக்கப்படுது, கீழே வராங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட உரை நிகழ்த்துறாங்க. சொன்னது என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 50 வக்துகள் தொழ வேண்டும் என்பது அல்லாஹ் எனக்கு கடமையாக்கியிருக்கிறான். ஒரு நாளைக்கு 50 நேரம் தொழணுமா? இங்க 5 நேரம் தொழுவதே மலையை சுமக்கிற மாதிரி இருக்கு நமக்கு. 50 வக்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது அல்லாஹ் அப்படித்தான்ப்பா, எந்த காம்ப்ரமைஸ் இல்லை. 50 வக்து தொழணும், போய் சொல்லிடு அப்படின்னு அனுப்பியிருந்தா நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கும்? யாராவது ஏதாவது ஒரு கொஞ்சமாவது போய் பொருளாதாரம் ஈட்டுறதுக்கான வழிவகை. 50 வக்துங்க, 5க்கே இவ்வளவு யோசிக்கிறோம், இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு சிரமன்றோம். 50 வக்து அல்லாஹ் கடமையாக்கி அனுப்புறான். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப போறாங்க, பேசுறாங்க, வராங்க. கடைசியில் 5 வக்து, 5 வக்து கடமை. இந்த 5 வக்துக்கும் 50 வக்துகளுக்கு உரிய நன்மையை நான் தருவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான். 5 வக்து தொழுதா போதும், நீங்க 50 வக்துக்கு தொழுதுக்கு என்ன நன்மையோ அதை கொடுக்குறேன்ட்டு அல்லாஹ் அனுப்பி வச்சுட்டான். இப்போ கேட்கறது என்னன்னா, இதுல நம்ம கரெக்டா இருக்குமா? அந்த 5 தான், 50 கிடையாது. 5 ஆக்கிட்டான்ல, 5ல் கரெக்டா நம்ம யார் கேட்கறது? எதனால அங்க அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றே இல்லாமல் அதுல கட்டுப்பட்டு நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்ன வழிபாட்டுல கரெக்டா இருக்கவே, உன்னை தொழுவதில் குறை வைக்கக்கூடிய ஒரு சூழலை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என் சந்ததிக்கும் ஆக்கிறாதே அல்லாஹ் என்று சொல்லி கேட்டான். ஏன்னா இது நாளைக்கு மறுமையில போய் நின்ன உடனே வேற எல்லாம் ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் தொழுகை தான். நான் சம்பாதிச்சேன், எவ்வளோப்பா சம்பாதிச்சேன்? இவ்வளவு சம்பாதிச்சேன். தூக்கி ஓரவை. என்னப்பா பண்ணேன்? நான் படித்தேன். எவ்வளோப்பா படித்தேன்? இவ்வளவு படித்தேன். இவ்வளோ படிச்சா? என் குடும்பத்திலே சமுதாயத்திலே நான் தான் இவ்வளோ படித்தார். சரி, தூக்கி அதை ஓரவை. வேற என்னப்பா பண்ணேன்? என்னென்னலாம் உலகத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி பிறண்டு உருண்டு திரிஞ்சு என்னென்னலாம் உருவாக்கணுமோ எல்லாம் தூக்கி வச்சோம்னா இதை குறித்து அல்லாஹ் கேட்பானா? முதல் கேள்வி தொழுகை தான். என்னப்பா பண்ண? தொழுதியா? அதுவா அப்படின்னு நாங்கள் நின்னோம்னா ஜெயிச்சிட முடியுமா? எதுக்கு இந்த பிரார்த்தனை? எதுக்கு இதை நினைவுபடுத்துறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? ரப்பி அல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, இறைவா என்னையும் என்னுடைய சந்ததியையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஆக்கிவை என்று கேட்டதுடைய முக்கியத்துவம் தான் என்ன? எதுக்கு அல்லாஹ் சொல்லணும்? அதை நமக்கு ஏங்க சொல்லணும்? அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அவங்களுக்குரிய கூலி அல்லாஹ் கொடுத்துருவான், அவங்களுக்குள்ள சிறப்பு அல்லாஹ் உருவாக்கிட்டான். மறுமையில் எழுந்திருக்கும் போது முதலாக ஆடை கொடுக்கக்கூடியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட வந்து நீங்கள் தான் சிறந்தவர் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் இல்லை இப்ராஹிம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தான் சிறந்தவர் என்ற லிஸ்ட்ல வச்சா அங்க எல்லாமே கிடைச்சிரும். ஏன் நமக்கு சொன்னான் அல்லாஹ்? இதை நம்ம எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அதை படிப்பினையாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். அதிலே தொடர்ந்து செய்கிறாங்க, ரப்பனா வத கப்பல் துவா, எங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள். பிரார்த்தனை இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொன்னாங்க, துவாவு ஊவல் இபாதத். இந்த பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம், வழிபாடுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இது அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும், அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும், அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும். இந்த துவா என்பது இல்லை அல்லாஹ்வை தவிர்த்து வேற எங்கேயாவது போயிடலாமா? என்னிடம் மட்டும் கேளுங்க, என்கிட்ட மட்டும் கேளுங்க, என்கிட்ட மட்டும் கேளுங்க, வேற யாருக்கிட்டையும் கேட்காதீங்கன்றாங்க. இந்த துவா இருக்குது, இந்த பிரார்த்தனை இருக்கிறது, நீ எங்கே போய் நிற்க வேண்டாம், இதுக்கு இடைத்தரகர் வேண்டாம், இவர் தான் அல்லாஹ் கிட்ட இருந்து பேசி வாங்கி தரணும், சிபாரிசு பண்ணணும், அப்படி எல்லாம் கிடையாது. நேரம் என்கிட்ட கேட்க, உன்னுடைய பிடரின் நரம்பை விட உனக்கு அருகாமையில் நான் இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றேன். நமக்கு கிட்ட இருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது பிடரி நரம்பு. அதுக்கும் பிடரி நரம்புக்கும் நமக்கு ஒரு தூரம்லாம் கிடையாது, ஒட்டி இருக்கல. அதை விட கிட்ட நான் இருக்கேன், என் கிட்ட கேளுப்பா. நீ எவ்வளவு அநியாயம் பண்ணியிருந்தாலும் சரி, நீ எவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருந்தாலும் சரி, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களே என்கிட்ட கேளு, நான் உனக்கு பதில் அளிக்கிறேன், உனக்கு நான் தரேன். இது அல்லாஹ் சொல்லக்கூடியது. இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. கேட்டதுக்கு அவங்க கஷ்டப்பட்டது, சிரமப்பட்டது எல்லாம் பார்க்குறோமே, அல்லாஹ் கொடுத்ததை பார்த்தோமா? கேட்டதற்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தி வைத்திருந்தான். உலகத்திலே அவருக்கு தேவையான உதவிகளை செய்து தந்தான். நெருப்புல தூக்கி போடும்போது நெருப்பே வேலை செய்யல. உலகத்தில் அவரை எதிர்த்து அழிக்க வேண்டும் என்று நினைத்த யாருமே அங்கு ஜெயிக்க முடியல, உலகத்திலே ஜெயிக்க முடியல. பாலைவனத்திலே கொண்டு போய் விட்டார்கள், ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி, அங்கு அவர்கள் தான் ஆட்சியாளர்கள் என்ற நிலை அல்லாஹ் உலகத்தில் உருவாக்கினான். மறுமையில அவங்க தான் கேள்வி, அவங்களுக்கு தான் கண்ணி.
அப்போ இந்த பிரார்த்தனைகளை எப்படி அவங்க கேட்டாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, இதை புரிந்து நம்ம செய்யணும். எதுவாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, ரொம்ப இலகுவானதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்கிட்ட போயிரு. எந்த பிரச்சனையாக இருக்கட்டுமே, இது நமக்கு ரொம்ப அல்லாஹ்வால தீர்க்க முடியாதோ, இதெல்லாம் நீங்கள் யோசிக்காது. இந்த வேலை நம்ம வேலை இல்லை, அது கஷ்டமாக இருக்கலாம், லேசாக இருக்கலாம், பெரிய முடியாத காரியமாக கூட இருக்கலாம். ரப்பிடத்தில் போய் சரணடையும். நீங்கள் ஜம்ஜம் இருந்துச்சுல்லாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களாங்க. அங்கே ஜம்ஜம் ஒட்டி எங்கேயுமே எந்த ஆறும் கிடையாது, எந்த நீர்நிலையும் கிடையாது, கடல் கூட கிடையாது, ஒட்டி எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அந்த ஒரு சின்ன இடத்துல நீர் விட்டு வருது இல்லை, வரட்டும். என்ன பண்ணுறான் கவர்மெண்ட்னா, தேவை அதிகமாகிறது என்பதற்காக அதிகமான ஹெச்பி மோட்டரை போட்டு தண்ணியை வேகமாக எடுக்கலாம். ஒரு தொட்டி இருக்கு, தண்ணியை எடுக்கிறோம், ஒரு பக்கெட்டில் ஆள்றோம், ஃபுல்லாகிடுது. ஒரு குடத்தில் ஆள்றோம், ஃபுல்லாகிடுது. தொட்டியை வேலிட்டோம், திரும்ப ஃபுல்லாகுதுன்றான். எவ்வளோ ஸ்பீடு! நீ எவ்வளோ ஸ்பீடில் வேணாலும் எடு, உனக்கு தேவையான வேகத்திற்கு அங்கிருந்து தண்ணீரை நீ அள்ளிக்கொண்டே இரு. தண்ணீர் வருது. எப்படி வருது? இந்த பிரார்த்தனை நம்ம புரியலைன்னு சொன்னா, அதாவது உலகத்தில் எல்லாமே இருக்கும்போது நம்ம கேட்போமே, அது இல்லைங்க. எனக்கு சொந்த பந்தம் இருக்கு, எனக்கு அண்ணன் தம்பி இருக்கான், எனக்கு ஆதரவுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு வசதி இருக்கு, எனக்கு வாய்ப்பு இருக்கு, எல்லா சோர்ஸும் இருக்குன்னு போய் கடையை திறப்பான், தோத்து போயிடுவான். ஒண்ணுமே இருக்க, ஜெயிப்பான். இங்கதான் அல்லாஹ் நிற்கிறான். அல்லாஹ்வை நம்ம புரிந்து கொள்ள தவறிவிட்டோம் என்று சொன்னார். எப்படி தருவான் அல்லாஹ்? எப்படியே தருவான். நம்பிக்கை வச்சு கேளுங்க, எப்படி தருவான்றது அவங்ககிட்ட உள்ளது. அதுக்கு நிறைய சொல்யூஷனை மார்க்கம் சொல்லுது. ஒரு துவா கேட்டோம்னா அது 3 அடிப்படையில் நமக்கு சேர்ந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த உறுதியோட அந்த பிரார்த்தனை என்பது இபாதத் என்பதை விளங்கி கொண்டு, இதை அல்லாஹ்வை தவிர்த்து, ஏக இறைவனை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் என்னுடைய பிரார்த்தனையை, என்னுடைய துவாவை நான் கேட்கவே மாட்டேன் என்ற அந்த உறுதியோடு, ரப்பனா வ தக்கப்பல் துவா, இறைவா என்னுடைய பிரார்த்தனைகளை நீ ஏற்றுக்கொள் என்ற அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது போன்ற அந்த உறுதியோடு, அவர்களிடத்தில் இருந்த அந்த கட்டுப்படுத்தல் தன்மையோடு, அவர்கள் வாழ்ந்த அந்த நிலைகளை எல்லாம் புரிந்து, நம்முடைய வாழ்க்கையிலும் அழகான முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.